Hi all, welcome back to our channel. இது வந்து சண்டே எடுத்த விலாக் தாங்க. சண்டே வந்து கொஞ்சம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு முருங்கைக்காய் வந்து பக்கத்தில் மரத்தில் வந்து பறிச்சுட்டு கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க அந்த அத்தை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதை எல்லாத்தையுமே எடுத்து டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு. ஸோ அடுத்த நாளைக்கு நம்ம வந்து முருங்கைக்காய் கூட்டு இல்லைன்னா வந்து சாம்பார் மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ என் பையன்கிட்ட பேசிகிட்டே நானும் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தான். சரி அவங்க கூட அப்படியே கொஞ்சம் நேரம் பேசிகிட்டே அந்த ஒர்க்கையும் முடிச்சாச்சு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நைட்டே வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவேன் எப்பயுமே. நெக்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போகிறதுக்கு என்னென்ன தேவையோ ஸோ அதெல்லாத்தையுமே எடுத்து நீட்டாக வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சு வாட்டர் பாட்டிலெல்லாம் ஃபுல்லாகவுமே எல்லாமே தண்ணியெல்லாம் ரீஃபில் பண்ணி எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் மார்னிங் வந்து என்ன சமைக்க போகிறோம் அப்படின்ட்டு அதுக்கு தகுந்த ப்ரிப்பேர் பண்ணி எப்பயுமே எடுத்து வச்சுருவேன். ஸோ எப்பயுமே அப்படி தான் வந்து நைட் வந்து ரொட்டீன் பண்ணிட்டு தான் நான் தூங்குவேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிங்கில் வந்து பாத்திரமெல்லாம் இருந்துச்சு. சரி ஓகே அதையுமே எல்லாம் எடுத்து ஃபுல்லாக எல்லாம் வாஷ் பண்ணி ட்ரை பண்ணிடலாம் அப்படின்ட்டு. கண்டிப்பாக வந்து நைட்டு வந்து சிங்கில் வந்து பாத்திரம் வந்து எப்பயுமே நான் போட மாட்டேன். ஸோ அது என்ன ஆனாலும் சரி அது எல்லாத்தையுமே கழுவி நீட்டாக எல்லாத்தையுமே தொடச்சிட்டு ஸ்டவ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு படுத்தா தான் நமக்கு தூக்கமே வரும். ஸோ எத்தனை பேர் அப்படி இருக்கீங்கன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். பிகாஸ் என்ன மார்னிங் வந்து அந்த அப்படியே சிங்கில் பாத்திரம் கிடந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அன்றைக்கி மார்னிங் எந்திரிச்சதுமே ஒரு மாதிரி வந்து ஒரு இருக்கும். ஸோ அதனால் நான் எப்பயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்பப்போ கழுவி வச்சுருவேன். ஸோ கண்டிப்பாக நைட்டு வந்து மீதி இருக்கிற பாத்திரத்தை எல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு சிங்கை கழுவிட்டு அந்த ஒர்க்கை ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா தம்பிக்கு தேவையான திங்ஸஸ் என்ன வேணும்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஷூக்கு எல்லாமே பாலிஸ் எல்லாம் போட்டு வச்சுட்டு தான் நைட்டு நான் தூங்க போவேன். ஸோ இப்படி தான் ரொட்டீன் எப்பயுமே போகும். ஸோ மார்னிங் ரொம்ப ஹரிபரி இல்லாமல் மார்னிங் கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து தம்பியை வந்து அனுப்பிச்சி விட்றதுக்குமே குக் பண்ணுறதுக்குமே எனக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.